இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பெருசாக கட் பண்ணி அது நல்லா வதங்குறதுக்குள்ள 4 தக்காளியை அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் கட் பண்ணிவிட்டு. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் போடும்போது வீடியோ எடுக்கலை, காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க உங்களுக்கு. இப்போ இஞ்சி ஒரு துண்டு, அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு கை பொட்டுக்கடலை, தேங்காய் 2 கை அளவு போட்டு நல்லா மிக்ஸியில் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடும். அதுக்குள்ளே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலா போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் இந்த குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இது இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, காரமும் அதே மாதிரி உங்களுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, 4 பச்சை மிளகாய் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி. இது சக்குன்னு ரெடி ஆயிரும். இட்லி, தோசை, சாதத்துக்கு, சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும்.